மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு 25 வயசு வரும் பொழுதே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலை அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி இருந்த வயதே வேறு. அப்போல்லாம் பெண்களுக்கு ஒரு 16 வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே படிப்பெல்லாம் நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த ஜாதகம் பார்க்குறது, நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது இதெல்லாம் இருந்ததான்னு கேட்டால் அந்த 50 வருடத்திற்கு முன்னாடி இதெல்லாம் இல்லவே இல்லை. சொந்தத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா சொத்து வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா பொண்ணு, சித்தி பொண்ணு, தெரிஞ்சவங்க, பக்கத்து ஊர், பெண்ணை ரொம்ப தூரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷனுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பிறகு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிநாடு போகிறது, அங்கே படிக்கிறது, வேலைகள் அங்கே தேடிக்கொள்ளுவது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் மாறுது, ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் மாறுது. அப்படிங்கும்பொழுது நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இங்கே பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில விஷயங்கள் நம்மளால் விட்டு கொடுக்க முடியல. அப்போது இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணணுமா அப்படின்னா பெற்றோர்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 1965 பிறந்த பெற்றோர்களுக்கு, அந்த 1965 பார்ன் பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 90s பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க. 90s to 2000 இந்த ஏஜ் குரூப்பில். ஸோ ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு 50 வயது ஆகிடுச்சு, 55 வயது ஆகுது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் ஒரு 25-30 வயசில் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு. இன்றைக்கி திருமணங்கள் எப்படி அப்படின்னா பசங்களை பார்த்துக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இல்லை காலேஜில் படிக்கும் பொழுது இப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 9 வருஷம் நல்லா தெரியும், 10 வருஷம் நல்லா தெரியும். ஸோ தெரிஞ்ச ஒரு பையனை பண்ணிக்கிறது என்ன அப்படிங்கிறது கேர்ள்ஸோட தாட்டாக இருக்குது. பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கருத்துகளே வித்தியாசமாகத்தான் இருக்குது. நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி அப்படிங்கிறதான். ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் இன்னும் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு அட்வைஸ்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் பார்த்து தான் திருமணங்கள் செய்யணுமான்னா திருமண விஷயத்தில் கண்டிப்பாக பார்க்கறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிரகநிலைகளினுடைய அமைப்பு, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2019 வருடம் நமக்கு கொரோனா வந்தது. அந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்த ஒரு பெரிய கெலாமிட்டின்னு தான் சொல்லணும். உலகத்துக்கே ஒரு பெரிய இடர். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் நமக்கு தொடர்ந்தது. அந்த 2019 பிறந்த குழந்தைங்க, அதுவும் குறிப்பாக சொல்லணும் டிசம்பர் மாதம் பிறந்த குழந்தைங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ஒரு 20 வயசு காலகட்டத்திற்கு பிறகு அவங்க உடல் ரீதியாக கஷ்டப்படலாம், பொருளாதார ரீதியாக கஷ்டப்படலாம், இல்லை திருமண விஷயத்தில் கஷ்டப்படலாம், இல்லை குழந்தை பிறக்கிறதுல கஷ்டப்படலாம். அந்த டிசம்பர் 25 அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்த குழந்தைங்க 2019 தனுர் ராசியில் மொத்த கிரகமும் உட்கார்ந்தது. அன்றைக்கி மூல நட்சத்திரம், அனுமத் ஜெயந்தி, அமாவாசை, கிரகணம். அந்த வருடம் ராகு மிதுனத்தில் இருந்ததுனால தான் காற்று வழியில் நமக்கு நோய்கள் பரவுன ஒரு இது நம்ம பார்த்தோம், இந்த கொரோனா அப்படிங்கிற ஒன்று. ஸோ கிரகங்களால் எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. அப்போ ஒரு உலக அளவில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் நமக்கு சில விஷயங்கள் நடைபெறும். 1962 பிறந்தவங்களோட கிரகங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஜாதகம் எடுத்திங்கன்னா மகர ராசியில் மொத்தமாக எல்லா கிரகமும் போய் உட்காந்துக்கும். ஸோ அந்த இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயது இல்லையா. அப்போ அந்த ஜாதகங்கள்லாம் நிறைய பேருக்கு உடல் குறைபாடு இருக்கலாம். இல்லை அவங்க கேட்கும் பொழுது ஒரு 20 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், நான் லைஃப்பில் முன்னுக்கே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் தோஷங்கள் உண்டா அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும், ஒரு 100 வருடம் ஆனாலும் இதே 9 கிரகங்கள் தான், 12 ராசி தான், 27 நட்சத்திரங்கள் தான். ஆனால் காலம் மாற மாற ஒரு 100 அமாவாசைக்கு பிறகு அந்த பூமியினுடைய சுழற்சியில் ஒரு மாற்றம் இருக்கும்.
1000 அமாவாசைக்கு பிறகு அந்த பூமியின் சுழற்சியில் ஒரு மாற்றம் இருக்கும். அப்போது சூரியனினுடைய பார்வையோ அல்லது சந்திரனினுடைய பார்வையோ இல்லை இந்த கிரகங்களினுடைய பார்வையோ பூமியின் மேல் விழும்பொழுது மனிதனினுடைய மனமாற்றங்கள் நிறைய இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த 90s கிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் ஐயோ கல்யாணமே வேண்டாம்ப்பா நான் இப்படியே இருந்துடுறேன்னுவாங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுல இஷ்டம் இல்லை. சில பேர் விழுந்து விழுந்து பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு காதல் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு பிக்கப் ட்ராப் மாதிரி ஆகிடுது லைஃப்பில். இப்படி இந்த 90s கிட்ஸினுடைய ஒரு சோகம் அப்படிங்கிறது எல்லாருமே இன்றைக்கி அது வந்து ஒரு ட்ரோலாகவும் ஒரு ட்ரெண்டாகவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் திருமண யோகம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண யோகங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுடைய மனமாற்றங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஸோ இந்த கிரகநிலைகள் இப்படி இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோ ஒரு நல்ல மணமகன் கிடைக்கிறது, நல்ல மணமகள் கிடைக்கிறது நிச்சயமாக உண்டு. நிறையா படிச்சுட்டேன், நிறையா சம்பாதிக்கிறேன், அதற்கு தகுந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது லைஃப்பில் எல்லாமே நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏமாற்றங்கள் தான் வரும். திருமண தோஷங்கள் ஜாதகத்தில்னு எடுத்துட்டிங்கன்னா களத்திர தோஷம்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் 8ஆம் இடம். இதில் நம்ம செவ்வாய் தோஷத்திற்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் இவர்களுக்கு வந்து ஒரு திருமணம் என்பது அதாவது ஒரு திருமணத்திற்கு மேல் 2 திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. அதனால் இப்போ எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆகிறது, லிவிங் டுகெதர் இருக்கிறது, இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கல, நான் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணேன்னு சொல்லி கல்யாணம் ஆனால் மறுநாளே இந்த பொண்ணுங்க விட்டுட்டு ஓடி போகிறது, இது எல்லாமே இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் கிரக சேர்க்கைகள்னு அர்த்தம். இந்த 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் பொழுதும் அதற்கு தகுந்தாற் போல தசா காலங்கள் வரும் பொழுதும் மன மாற்றங்கள் நிறையா இருக்கும். ஒரு பையனை ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் பிடிக்கும், அப்புறம் அந்த பையனை பிடிக்காது, வேற ஒருத்தனோட வாழணும்னு ஆசைப்படலாம். ஒரு ஆணுக்கும் அதே மாதிரி தான். அப்போ அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மனமாற்றங்கள் நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை பிடிக்காமல் போகலாம், இல்லை திடீர்னு ஒருத்தரை நமக்கு அதிகமாக பிடிக்கலாம். இதை ஜாதகங்களில் களத்திர தோஷம்னு சொல்கிறோம். 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம். சரி, இந்த தோஷத்தை நிர்ணயம் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் புத்திர பாக்கியம்னு சொல்கிறது மற்றும் இதை பூர்வ புண்ணியம்னு சொல்கிறது. அப்போ டிவோர்ஸ் ஆகிட்டு ஒரு குழந்தைக்கு இன்னொருத்தர் தகப்பனாக இருப்பார், இல்லை இன்னொருத்தங்க வந்து அம்மாவாக இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த செரகேட்டட் மதர்ஸ் இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்னு சொல்லலாம், இல்லைன்னா இதை பற்றி அதிகமாக பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்தந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ, கிரகங்கள் எப்படி சேர்ந்து இருக்கோ அப்படித்தான் நமக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய மன மாற்றங்கள் வந்து ஏற்படுகிறது. அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய உணவு, அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய உடை, அதற்கு தகுந்தாற் போல் நம்ம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 60 வயதுக்காரர்களும் ராத்திரியில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்க்காம தூங்குறதே கிடையாது. ஸோ மனிதனுக்கு தூக்கம் என்பது அந்த நேரமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இதுக்கு கால சூழ்நிலைகள் தான் காரணம் என்று நம்ம சொல்ல வேண்டும். இந்த கிரகநிலைகளினுடைய மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ வீனஸ் வந்து நீங்கள் அஸ்ட்ரானமர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா இப்போது வீனஸ் வந்து நம்மளுடைய பூமிக்கு, சுக்கிரன் வந்து பூமிக்கு அருகாமையில் வந்து கொண்டு இருப்பதனால் எல்லாருக்குமே அது பிறந்த குழந்தையிலிருந்து இறப்பில் இருக்கக்கூடிய முதியவர் வரைக்கும் இந்த மனமாற்றத்திற்கு சுக்கிரன் காரணமாக இருக்கிறார். அப்போ லவ் மேரேஜஸ் வர்றது, லவ் மேரேஜஸ் ஃபெயிலியர் ஆகிறது, லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, திருமணங்களுக்கு முன்னாடியே கேர்ள்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே சுக்கிரன் காரணகர்த்தாவாக இருக்கார். அதில் ராகு சுக்கிரனோட சேரும் பொழுதும் கேது சுக்கிரனோட சேரும் பொழுதும் இந்த மன மாற்றங்களுக்கும் இந்த தோஷங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. அதனால் நம்ம பழைய மாதிரி
இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்துதா, இல்லை ஆண்களுக்கு இந்த நட்சத்திரம் வேண்டாம், பெண்களுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற ட்ரெண்டை நம்ம மாற்றணும். ஏன்னா 13 வயசில் பெண்களுக்கு கல்யாணமான காலம் போய் இன்றைக்கி 30 வயசில் கல்யாணம் பண்ணக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். காலங்கள் மாறும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைக்கு தோஷங்கள் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரக சேர்க்கையில் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் பார்க்க வேண்டும். பழையபடியே நம்ம அந்த பஞ்சாங்கத்தில் ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதையே நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு, ஏன்னா பஞ்சாங்கம் அப்டேட் ஆகி 1500 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஆயில்ய நட்சத்திரம் பையன் வேண்டாம், மூல நட்சத்திரத்து பையன் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்களுக்கு நட்சத்திர தோஷம் என்பது கிடையவே கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் நட்சத்திர தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் மற்றும் இந்த மாதிரியான களத்திர தோஷம் இது எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. அதனால் ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க, இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க முழுமையான ஒரு சம்மதம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு ஏற்றாற் போல் கிரகநிலைகள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணணுமோ பண்ணுறது புத்திசாலித்தனம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கல்யாணம் செய்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிரகநிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் அதே தான், 9 கிரகங்கள் தான், 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான். ஆனால் இந்த கிரகநிலைகள் 100 அமாவாசை, 100 பௌர்ணமி, 1000 அமாவாசைக்கு ஒரு தடவை அந்த பொசிஷன் ஆஃப் த பிளானட்ஸ் மாறும். அப்போ அது பூமியின் மேலே படும்பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மனிதர்களின் மேல் அதற்கு இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம தெரிந்து கொண்டாலே ஜோதிடத்தை எப்படி நம்ம அதை கைடன்ஸாக எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு எட்டும். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் தோஷங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய கிரகநிலைக்கு ஏற்றாற்போல பார்ப்பது புத்திசாலித்தனமாகும். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.